இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் பார்ப்போம். கம்பெனி லா உடைய முக்கியமானது கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் வந்து உருவானது வந்து 1956. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட். 1956ஆம் வருடம். நிறுவனங்கள் சட்டம் 1956, 1956. ஸோ ஆஃப்டர் திஸ் இது வந்து ஒரு கணிசமாக இவ்வளோ காலகட்டத்தில் 25 டைம்ஸ் இட் ஹஸ் பீன் லைக் அமெண்டிங். திருப்பி திருப்பி அதை அமெண்ட் பண்ணி அது வந்து ஒரு நியூ ஆக்டாகவே மாறிடுச்சு கடைசியில். 2013 ஆல் ஆஃப் அ சடன் அந்த பழைய ஆக்ட், அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே மாறி போய் தே ரிப்பீல்டு ஆல் த ஓல்ட் செக்ஷன்ஸ் அண்ட் ஒரு நியூ ஆக்டாகவே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 1956ங்கிறது வந்து இப்போ இல்லை. ஸோ கம்பெனிஸ் ஆக்டுங்கிறதே 2013க்கு வந்துருச்சு. இப்போ நியூ ஒன். இப்போ வாட் இஸ் கம்பெனி அப்படின்னா வந்து கம்பெனி மீன்ஸ் இட் இஸ் நாட் அ சிங்கிள் பர்சன், ஒரு தனி நபர், அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அசோசியேட்டட் டுகெதர் டு அச்சீவ் அ காமன் கோல். ஒரு பொதுவான ஒரு செயல்பாட்டிற்காக, ஒரு லட்சியத்திற்காக ஒரு குழுவாக இணைந்து செயலாற்றுவதற்கு பெயர்தான் நிறுவனம். கம்பெனி இஸ் நிறுவனம், கம்பெனிஸ் நிறுவனங்கள். இப்போ ஒரு கம்பெனியில் யாரெல்லாம் இருக்கணும்னு அப்படின்னு பார்ப்போம். ஹூ ஷுட் பி தேர் இன் அ கம்பெனி? ஷுட் பி த நம்பர் ஒன் அண்ட் த பிரைமரி பர்சன்ஸ் ஆர் டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, லைக் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த இவங்களோட பங்களிப்பு, அந்த இதெல்லாம் தான் வந்து லைக் நம்ம பின்னாடி பார்ப்போம் என்னன்ட்டு. இன்னொன்று வந்து மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ். இவங்க எல்லாருமே இருக்கணும். டு ரெஜிஸ்டர் அ கம்பெனி. ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே நம்ம மீன் பண்ணுறது வந்து ஹவு டு இன்கார்பரேட் அ கம்பெனி. இந்த இன்கார்பரேட்டுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வேர்டு, நினைவில் வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுவோம்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இது அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. முன்னாடி வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதோட ரெக்குயர்மெண்ட்ஸ், இப்போ ஃபார்மேஷனுக்கு முடிவு பண்ணிட்டோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டோம். இதில் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து கம்பெனிக்கும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம். வி ஆர் ப்ரிப்பேரிங் எ டாக்குமெண்ட் which has like very vital essentials of the whole details of the company. Number one is name of the company, company உடைய பெயர். நம்பர் 2 வந்து registered office address. Third is board of directors age address. Fourth is shareholders, their name age address and எவ்வளோ ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, how much shares they hold அப்படிங்கிற டீட்டெயில். தென் மெம்பர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ஒரு அஃபிடவிட். தென் கம்ஸ் ஒரு அட்வொகேட் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், தட் மீன்ஸ் ஆடிட்டர், அவங்களுடைய ஒரு அண்டர்டேக்கிங். இதெல்லாம் முக்கியமான பேப்பர்ஸ். இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ் லைக் எக்ஸாக்டை வந்து எந்த பர்பஸ்க்காக இந்த கம்பெனி நாங்கள் இயக்க போகிறோம், என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம், என்னென்ன பிஸ்னஸ் நம்ம இதில் செய்ய போகிறோம் சொல்கிறது தான் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் சொல்கிறது தான் செய்யணும், இது இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது அந்த கம்பெனி. தட் ஹேஸ் டு பி வெரி அக்யூரேட். நம்ம கொடுக்கும்போதே வெரி அக்யூரேட்டாக தான் கொடுக்கணும் அதை. ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வர்மா அண்ட் கோன்னு ஒரு கம்பெனி வச்சுக்குவோம் நம்ம. ஸோ வர்மா அண்ட் கோ வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா வந்து எங்களுடைய தொழில், எங்களுடைய பிஸ்னஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கி அதை சேல் செய்வது தான், அதை விற்பது தான் எங்கள் பிஸ்னஸ், கன்சியூமர்ஸுக்கு கொடுக்கறது தான் எங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு மீன் பண்ணுறது தான் அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இதில் வந்து நேம், ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் இந்த மெமரண்டமில் நம்ம கொடுக்க போகிற டீட்டெயில்ஸில் இதை ரெண்டையும் கொஞ்சம் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். பட் ஃபர்தராக இருக்கிறது வந்து அதை மாடிஃபை பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து அது அடுத்த
செக்ஷன்ஸ் வைஸ் அது பிரிச்சிருக்கிறாங்க, எதை மாற்றலாம் எதை மாற்றக்கூடாது அப்படின்ட்டு. பட் இன் ஜென்ரல் அதை மாடிஃபை பண்ணுறது கொஞ்சம் டஃப் அப்படிங்கிறது தான் அதோட ஜென்ரல் மீனிங். அது ஓஏ ஏஓஏ அப்படிங்கிறது வந்து இந்த ஏஓஏ அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மஸ்ட் பி வெரி வெரி ஓப்பன். இதில் வந்து எந்த ஒரு ஹிடன் கான்ஸ்பிரசிஸ் இருக்கக்கூடாது, எதுவுமே வந்து ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அதை பார்த்தா அந்த கம்பெனி என்னங்கிறத வந்து ஓப்பனாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட், கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டில் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து அது ஃபர்தராக வந்து லைக் அந்த கம்பெனியை பற்றி என்ன அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதுவுமே அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான். இன் ஷார்ட்டாக நீங்கள் என்ன அது ஒரு ஜாதகம் மாதிரி, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அவங்களோட தலையெழுத்தே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து என்னன்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்த டாக்குமெண்ட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த டாக்குமெண்ட் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இந்த மாதிரி இப்போ இதே வர்மா அண்ட் கோ கம்பெனி, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமு. ஸோ இப்போ அவங்க அப்பா தான் அந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தார், வர்மா இறந்துட்டார். இப்போ அவர் இறந்துட்டார், இப்போ அடுத்து யார் வர்றது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. இப்போ கம்பெனிக்குள்ளே அடுத்த டைரக்டராக யார் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அஜய் வர்மா அப்படிங்கிறவர் வந்து அந்த டைரக்டராக வரணும், அவர் மகன். இந்த மாதிரி ஒரு சில மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கணும் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில். ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து என்ன உள்ளே இருக்குது அப்படின்னா டீட்டெயில்ஸு. ஒரு கம்பெனிக்குள்ளே எப்படி நடக்குது அந்த கம்பெனி, ஹவு த கம்பெனி ஃபங்க்ஷன்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்கள எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் இறந்துட்டா எப்படி அடுத்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணலாம். அந்த கம்பெனியை ரன் பண்ணுறவங்க தான் அந்த டைரக்டர்ஸ், டாப் மோஸ்ட். அவங்க வந்து எப்படி அவங்கள செலக்ட் செய்யலாம். இப்போ ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கும், எங்கள் கம்பெனியோட ஷேர் எவ்வளோ இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எப்படி நம்ம கம்பெனிக்கு வரலாம், நம்மளோட கேபிட்டல் என்ன. அது கேபிட்டல் என்பது வந்து அசல், ஒரு கம்பெனி ஆரம்பிக்க நம்ம போடுற அசல். ஸோ இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு வந்து என்னென்ன டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ், அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்னென்ன டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். டிவிடெண்ட், கடன் பத்திரங்கள், அது வந்து எப்போ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம், இது எல்லாவற்றையும் சொல்வது தான் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மாதிரி போட்டு இதை திருத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையான பட்சத்தில். தட் இஸ் நாட் அ வெரி ஈஸி திங். அவ்வளோ ஈஸியாலாம் போய் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் திருத்திக்கிட்டு இருக்க முடியாது. பட் அட் சர்டன் கேசஸ் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் போட்டு ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ் கிட்ட சப்மிட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அவர் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டி வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு கம்பெனி இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பார், CIN, கம்பெனி இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அந்த நம்பர் தான் அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிவிட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி, ஒரு சான்று. அப்புறம் தான் that company becomes a registered company or an incorporated company. ஸோ அதுக்கப்புறம் தான் தே கேன் ஓப்பன் அப் ஃபார் தேர் பிஸ்னஸ். ஸோ இந்த மொத்தமாக பார்த்ததில் இதை எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு பார்ட் பியாக கூட கேட்கலாம், இல்லை இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து பார்ட் ஏல வரலாம்.